பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்க. ராஜ்யத்தை தேடுறது எப்படி? ஐயா, கள்ளன் கடைசி நேரத்தில் நாம் தியானிக்கிறோம். சிலுவை தியானத்தில் 2 பேர் இயேசுக்கு வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் இருந்தான். அவனை பரலோகத்தில் போனோடனே நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். கேட்பாங்க, என்ன கேட்டாங்க? நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தியா? இல்லையா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பற்றியா? இல்லையா. ரட்சிக்கப்பட்டியா? இல்லையா. அப்போ என்ன நல்லது செஞ்ச? ஒன்றுமே செய்யலை. அப்போ எப்படா இங்கே வந்த? அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு கொடுத்தார். கேட்டு பாருங்களேன். நாம் அநேக நேரம் பாடுறோம், கள்ளனாய் ஆகிலும் நீர் பெற்ற பிள்ளை அல்ல, கள்ளனாய் ஆகிலும் நீர் பெற்ற பிள்ளை அல்ல, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, பாபத்தில் பாதத்தினா தவித்திடும் பாவி என்னை, பாபத்தில் பாதத்தினா தவித்திடும் பாவி என்னை, நில் கிருபை பிரபாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா, நில் கிருபை பிரபாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. பாவி மரியாளையும் நன்றி கெட்ட பேதுருவையும், பாவி மரியாளையும் நன்றி கெட்ட பேதுருவையும், அருள் செய்த ஆண்டவனே கிருபை கூர் என்னை அதே, அருள் செய்த ஆண்டவனே கிருபை கூர் என்னை அதே. தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாதமோ, தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாதமோ, மல்லகசன் எழுதில்லையா கண்ணீரை துடைத்திடுமே, மலகசன் எழுதில்லையா கண்ணீரை துடைத்திடுமே. அறையுள்ள சிலுவை நின்று அணைத்திடுவாரும் ஐயா, அறையுள்ள சிலுவை நின்று அணைத்திடுவாரும் ஐயா, நில் பாதம் விழுந்தேன் ஐயா, சமாதானம் தாரும் ஐயா, நில் பாதம் விழுந்தேன் ஐயா,
சமாதானம் தாரும் ஐயா. பாபத்தில் பாரத்தில் நான் தவித்திடும் பாபி என்னை, பாபத்தில் பாரத்தில் நான் தவித்திடும் பாபி என்னை. நெல் கிருபை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. நெல் கிருபை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. என்னை தேற்றிடும் இயேசுநாதா. நம்மை தேற்றிடும் இயேசுநாதா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது எப்படி? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய், நல்ல கவனிங்க, செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவ என்ன விண்ணப்பம் பண்ணா? நம்ம என்ன விண்ணப்பம் பண்றோம்? எனக்கு வீடு வேணும், இருக்க இடம் வேணும், நல்ல வேலை வேணும், எல்லாம் வேணும். ஆனா அவர் தான் ஒரே வார்த்தை சொல்றாரு, முதல்ல என்ன செய்யுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை தேடுனா, அவருடைய நீதியை தேடுனீங்கன்னா எல்லாத்தையும் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். என்னென்ன கொடுப்பார்னு உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் பின்னாடி. என்னென்ன கொடுக்கணும் மனுஷனுக்கு தேவை எல்லாம் உண்டு. இந்த உலகத்தில் நீங்கள் நானும் பிறக்கு முன்னாடியே நாம் என்ன சொல்லிட்டா வந்தோம்? இல்லை எந்த இடத்துக்கு வர போகிறோன்னு எதுவும் டெலிகாஸ்ட், அதாவது டெலிவிஷன் ஃபோனில் கூட்டு சொன்னோமா, அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு வந்தோமா? ஒன்றும் கிடையாது. பிறந்தது தெரியும், ஆனால் பிறந்தோங்கிறது நமக்கே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், முடிவு நமக்கு தெரியும். ஏன்னா ஒருவர் சொன்னார், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 2 பிள்ளையில் ஒருத்தன் அப்பா சொன்னதை கேட்கவே மாட்டான். என்ன சொன்னாலும் சரி அவன் அசால்ட்டாக கவனிக்காமல் ஊரை சுற்றிக்கிட்டே வருவான். ஒரு பையன் இருக்கான், 2வது பையன், ஆனால் அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பான். ஒரு நாள் விளையாட போயிட்டு வரேன் டாடி, கொஞ்சம் பக்கத்தில் பிள்ளைகள்லாம் விளையாடுறாங்க, நானும் போய் விளையாண்டு வரேன் டாடின்னா. ஓகேனார். வந்து சோபாவில் வீட்டில் உட்கார்ந்தவன் அசந்து தூங்கிட்டான். எப்படி தூங்கினான்னு அவனுக்கே தெரியாது. நல்ல தூக்கம். அப்பா பார்த்தார், தூக்கத்தை கலைக்கலை. அப்படியே பிள்ளைய தோளில் தூக்கி போட்டு கொண்டு ரூமில் போட்டார். அவன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா, டாடி எப்படி நான் இங்கே வந்தேன்? நாம் ஒரு நாள் மறிக்கும் போதும் ஏசப்பா நம்மளை அப்படித்தான் கொண்டு போவார். அப்படித்தான் தோளில் சுமந்து தந்தை தன் பிள்ளை கட்டு போடிருந்தாலும் தந்தை தன் பிள்ளை கட்டு, தந்தை தன் பிள்ளை கட்டு தயவோடிருந்தாலும் தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளையும் அவனோடு தங்கிலாம், எந்த பிள்ளையும் அவனோடு தங்கி சொந்தம் பாராட்டியை தூக்கி சுமப்பான், எல்லாளுமே துதிப்பான். எல்லா ஆத்துமாவை நீ என்னாலுமே துதிப்பான். இல்லாள் வரையில் உன்னத நான் செய்த, இல்லாள் வரையில் உன்னத நான் செய்த எல்லா நன்மைகள் யாவும் மறவாது. எல்லாளும் ஐயா, எல்லாளும் சொல்லுங்க, எல்லாளும் துதிப்பார். பாபங்கள் எத்தனையோ, பாபங்கள் எத்தனையோ, நினையாதிருந்தாலும் பாபங்கள் எத்தனையோ,
ஆளான நோயை அகற்றி குணமாக்கி, ஆளான நோயை அகற்றி குணமாக்கி, பாதையில் வைத்ததாக எண்ணினை எல்லாளும் எல்லாளும் எல்லாளுமே துதிப்பாய். எல்லா ஆத்துமாவை நீ எல்லாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை, எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தம் உன்னை முடி சொட்டினதும் மல்லி, நித்தம் உன்னை முடி சொட்டினதும் மல்லி, செத்திட வந்த ஜீவனை விட்டதா எல்லாளும் 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 துதிப்பார். எல்லா ஆத்துமாவை நீ எல்லாளும் துதிப்பார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதுனாரே, முடிவு எப்படி இருக்கணும்? நாம தூங்கின உடனே எங்க போய் எந்திரிக்கணும்? பரலோகத்தில். தெரியாது, டாடிக்கு தெரியாது, பையனுக்கு தெரியாது, எப்படி தூக்கிட்டு போனா தெரியாது. காலையில் பார்த்தா, டாடி நான் எங்கே படுத்திருந்தேன்? சோபாவில் இருந்தேன், எப்படி வந்தேன்? அப்பா இருக்கல்லடா. இன்னைக்கு நாம் ஒரு நாள் சாதாரண தூக்கம் இல்லை, நித்திரை. எப்படி ஐயா நான் மண்ணில் சாய்ந்து அப்படி இளைப்பாறும்போது ஒரு நாள் நம்முடைய ஆத்மா அங்கே இருக்கும். அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும், அவரை தேடணும். இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு தான் மட்டும் தேடினா போதாது, பிள்ளைகளும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். கொர்நேலி தன் வீட்டார் அனைவரோடும் கூட என்ன செய்தான்? ஜபித்து தான தர்மங்களை செய்து வந்தான். நோவா தன் வீட்டார் அனைவரோடும் கூட பேழைக்குள் பிரவேசித்தான். நாம யாரையும் விட்டுட்டு போயிடக்கூடாது, ஒருவராது அழிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாரும் அங்கே வந்து சேரணும். இந்த தாய்க்கு தான் பிள்ளைகளை குறித்த பாரம். நம்ம பிள்ளை எப்படி வேணாலும் போயிட்டு நினைக்கல. இவ போகிறா, அவர்கிட்ட போய் கேட்குறா, ஐயா நான் அவன்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணணும், என்ன வேணும் உனக்குன்னார். அவள் கேட்குறா பாருங்க, என்ன ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்து மேலே அவ்வளோ ஆசை கேட்குறா பாருங்க. அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும்? நம்மகிட்ட அப்படி ஒருத்தர் கேட்டிருந்தா என்னென்னத்தையோ கேட்டிருப்போம். ஏன்னா அவரால் கொடுக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகுமெட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோன்னு நம்ம பார்த்து கேட்டவர். மல்கியா 3:10. அவரால் செய்ய முடியாத அதிசயம் உண்டுங்கிறது நமக்கு தெரியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டவர் தெரியும். இன்னைக்கு சாதாரண அதிகாரி அவர்கிட்ட கேட்டால் என்ன கிடைக்குமையாங்கிறமே, எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிறவர். அதனால தான் அவருக்கு பேர் ஆண்டவர். அவர்கிட்ட கேட்குறோம். அப்போ என்ன அவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? உடனே சொல்லலை, எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லலை, சொல்கிறா பாருங்க, பேசுகிறா பாருங்க, வாசிங்க. அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே. ஏன்னா ஒரு நாள் உம்முடைய ராஜ்யம் வரும். நாம் ஒவ்வொரு நாளும் பரமண்டலத்தை ஜபத்தில் சொல்கிறது அதுதான், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நாம் பாடுறோம்ல, காலம் நிறைவேறிட்டு ராஜ்யம் சமீபமாயிட்டு, காலம் நிறைவேறிட்டு ராஜ்யம் சமீபமாயிட்டு, ஆயத்தம் உள்ளவர்க்கு ஆனந்தமே, இல்லாதவர்க்கு பயமே, ஆயத்தம் உள்ளவர்க்கு ஆனந்தமே, இல்லாதவர்க்கு பயமே. சகோதர சகோதரிகளை ரத்தத்தால் கழுவப்படுங்களே, சகோதர சகோதரிகளை ரத்தத்தால் கழுவப்படுங்களே.
கல்வாரி மலை மேல் ஏறினார், கல்வாரி மலை மேல் ஏறினார், கள்ளனை மன்னிக்க கூறினார். கல்வாரி மலை மேல் ஏறினார், கள்ளனை மன்னிக்க கூறினார். வல்லவராக வல்லவராக மாறினார், நல்லேழு வார்த்தை கூறினார். வல்லவராக மாறினார், நல்லேழு வார்த்தை கூறினார். சகோதர சகோதரிகளே, ரத்தத்தால் கழுவப்படுங்களே. சகோதர சகோதரிகளே, ரத்தத்தால் கழுவப்படுங்களே. கல்வாரி மலை மேல் ஏறினால் கள்ளனை மன்னிக்க கூறினான். அவன் எப்படி வந்தான்? நாம இத்தனை வருஷம் ஆண்டவர்கிட்ட காத்து கடந்து நமக்கு கிடைக்கல. பிந்தினோர் முந்தினோரும் முந்தினோர் பிந்தினோரா. அதான் கள்ளம் போய் அங்கே நின்ட்டான். இந்த அம்மா கேட்குறான், என் பிள்ளைங்க விட்டு போயிடக்கூடாது. என்ன விண்ணப்பம்? நாம் நினைப்போம், அவர் கேட்குறவர் கேட்டால் என்னென்னத்தை கேட்கணும் முதல்ல ஞாபகம் வச்சுட்டு போகணும். இதை மறந்துடக்கூடாது, அதை மறந்துடக்கூடாது. அவள் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவள் சொல்கிறா பாருங்க, ரொம்ப அழகாக கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில். முதல்ல அவருடைய விசுவாசம், அவருடைய ராஜ்யம் வருங்கிறது நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கா? ஒரு நாள் தேவ ராஜ்யம் நாம பாடுறோம். என்ன பாடுறோம்? காலமோ நெருங்குதே, தேவ ராஜ்யம் வருகுதே. காலமோ நெருங்குதே, தேவ ராஜ்யம் வருகுதே. மனம் திரும்பி வாழவே மன்னனே சுனை அழைக்கிறார். மனம் திரும்பி வாழவே மன்னனே சுனை அழைக்கிறார். இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். வாலிப நாட்களில் உன் தேவனை தேடிவா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடிவா. சத கழத்தில் போரிட ஜப வீரனாய் திகழவா. சத கழத்தில் போரிட ஜப வீரனாய் திகழவா. இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நல்ல கவனிங்க. அவளுக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நிச்சயமா அவருடைய ராஜ்யம் வரும். நமக்கு அதுதான் நம்பிக்கை. அதனால தான் ஒவ்வொரு ஜெபத்தை முடிக்கும் போது என்ன சொல்றோம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அது மட்டுமல்ல, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி செய்யப்படுகிறதோ பூமியிலே அப்படியே செய்யப்படுவதாக. எங்களுக்கு அன்னன்னைக்குரிய சாப்பாட்டை அன்னன்னைக்கு தாங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னிங்க.
எங்களை சோதனைக்குள்ள பிரவேசிக்க விட்டுறாதீங்க. நின்று எங்களை ரட்சி. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கு உமக்குரியது தெரியுது. ஆனா தேடுறோமா? அன்னைக்கு அந்த அம்மா தேடி வந்தாங்க. தான் மட்டும் விட்டுல, தான் பிள்ளைகள் 2 ஆம்பளை பிள்ளைகள் கூட்டிகிட்டு வந்து கேட்குறான். ஏசு கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? அவள் கேட்டுக்கலாம், என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை வேணும், எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வேணும் கேட்கல. அவள் கேட்டது என்னது? உம்முடைய ராஜ்யத்திலே என்னுடைய குமாரர் 2 பேர்ல ஒருவன் உம்முடைய வலது வாரிசத்திலும் ஒருவன் உம்முடைய இடது வாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி. எப்படி இருக்கணுமா? ஆண்டவரோட உட்காரணுமா. இந்த அம்மா கேட்டது என்னது? உம்முடைய ராஜ்யம் ஒரு நாள் வரும். அது விசுவாசம். நமக்கு இருக்கோ இல்லையா? அவங்களுக்கு இருந்துச்சு. நமக்கு இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அப்படி விசுவாசம் இருக்குமானா அவர் சொன்னது என்ன? நீதியை தேடுறோம்னா வெளிப்படுத்தல் 3:11 ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. பிலடெல்பியா சபைக்கு தானே சொன்னாரு? எந்த சபைக்கு சொன்னாரு? பார்த்தீங்களா? தப்பா சொல்லிடக்கூடாது. பிலடெல்பியா சபைக்கு சொல்றாரு, இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிற யார் சொல்றவர்? சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவராய் திறக்கக்கூடாதபடிக்கு போற்றவர், ஒருவராய் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் சொல்றார், இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற, ஒருவன் அதை பூட்ட மாட்டான். நம்ம கிரீடத்தை விட்டுறக்கூடாதே. அந்த கிரீடத்தை எப்படி பெறது? மரண பரியந்த உண்மையாரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தர. அதை பெறணும்னு சொன்னா அவருடைய ராஜ்யத்தை தேடணும்ல. அவருடைய ராஜ்யத்தை தேடுறோமா? அந்த அம்மா தேடினாங்க. அதுக்கு பின்னாடிலாம் இயேசு கேட்டார், நான் போகிற பாதையில் வர முடியுமா? நான் குடிக்கிற பானத்தில் இங்கே பெற முடியுமா? நான் பெற ஸ்நானத்தை பெற முடியுமா? எல்லாத்தையும் பரவாயில்லையா, என்ன வந்தாலும் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிச்சுட்டேன்னு சொன்னால் போதாது. அன்னைக்கு அவள் தாய் சொன்னா. இவங்க யார் தெரியுமா? 2 பிள்ளைகளும் இடிமுழக்கத்தின் மக்கள். ஆமாம், தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க. சிலர்லாம் கூட சொல்றீங்க, இன்னைக்கு செய்தியை கேட்டையா, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாவது இன்னைக்கு பார்க்காதவங்களாம் பார்க்குறாங்களே, அதுக்காக சந்தோஷம். இன்னொரு புறத்தில் இது சுயமும் இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் கண்ணுரியாட்டா காலையில் போய் மூஞ்சியில் முடிச்சிட்டோமேம்மா. இப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில் கொடுத்து ஆறுதல் கொடுக்குறார். எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருக்க. காரணம் என்ன? அவன் எதை அற்பமாக நினைக்கிறோமோ அதை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவார். அன்றைக்கு ஆமான் அற்பமாய் நடத்த மொர்தேக்காயை, கேட் கீப்பராக இருந்தவனை ராஜாவுக்கு 2ஆம் இடத்துல கொண்டு வைத்தவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு நாள் வரேன்னா 5000 கண்டிப்பாக டெஃபினட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, எங்களோட 2 சபை உண்டு. வந்து பாருங்கள், மதுரை திருநெல்வேலி 2ஐயும் வந்து பார்க்கலாம். உள்ளே இருக்கிறவங்களும் உண்டு. மதுரையில் சுற்றி கண்ணுதிரியாங்க இருக்க கிராமம். இப்போ கண்ணுதிராங்களோட கண்ணுதிரிஞ்ச ஏழை மக்கள் அதிகமாக சபையில் வந்து உட்கார்றாங்க. சாதாரண மக்கள், கை நெசவு நெய்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருவாங்க. எதுக்கு? நம்மளை பார்க்க வராங்க, என்னை பார்க்க வராங்க? இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. ஒருத்தரை கூட நான் சும்மா அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இப்படிப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்க, 2 கண்ணுதிரி அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுக்க, இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே திருநெல்வேலி சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வேனுக்கு வாரம் செலவழிக்கணும். ஆண்டவர் இருந்தால் ஒரு வேனை கொடுத்தா தான் அந்த பிரச்சனை தீரும். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். ஏன்னா அவர் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னாரே, நிச்சயமாக தருவார். ஆனால் ஏற்ற வேலை வரணும். நாம் உடனே கொடுத்துருவாருன்னு கூடாது. அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது. தாய்க்கு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் தெரியாதா? அந்த மாதிரி தான் ஆண்டவர் தருவார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். நாங்கள் உதவி பண்ணனா எப்படியா பண்ணுறது? இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்குது. என்னென்ன காரியம் உண்டு, நிறைய உண்டு. இப்போ கூட வயது முதிர்ந்த தாய்மாருக்கு
ஒரு அறை கட்டி வருகிறோம், இதற்கு உதவலாம். திருநெல்வேலியில் நாங்கள் இருக்கிறது ரொம்ப அவுட்டர். இங்கே கரண்ட்டே வர்றது பார்த்திங்கன்னா 110 120 வோல்டேஜில் வரும், ரொம்ப கம்மியாக வரும். இதற்காக ஒரு சோலார் தான் வச்சு ஆராதனை தடப்படக்கூடாது. அதுக்கே என்ன செய்யணும், மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தான் இன்னைக்கு கட்டிட்டு வரோம். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி 2 நம்பர் உண்டு, ஜிபே ஃபோன்பே வழியாக. ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதுக்கு வழி இருக்கு தாரேன். தபால் வழியாக இருக்கும்போது கேளுங்க, அதுக்கும் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வாடகை அதாவது மணி ஆர்டர் கமிஷன் கட்டிலாம் அனுப்ப வேண்டாம். அங்கே போய் ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபுல்லாக பண்ணால் போதும். போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அங்கே போய் ஒரு அக்கௌண்ட் ஃபார்ம் கொடுக்குறேன்னு கேளுங்க. அதில் வாங்கி 36 35 38 89 63 இந்த நம்பரில் எழுதினீங்கன்னா R அகஸ்டின்னு வரும். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களிடத்தில் என்னென்ன குறை உண்டோ, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, கடன் பாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலையை கொடுங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துங்க. திக்கற்றவளாக இருக்கிறேன், எனக்கு ஒருவரும் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரிக்காய், ஒவ்வொரு நல்ல சகோதரருக்காய், ஒவ்வொரு தகப்பன் தாய்க்காய், தாயை இழந்த பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளை இழந்த பெற்றோருக்காய், தன் சொந்தங்களை இழந்து தனித்து நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று, ஐயோ இவ்வளவு பெரிய வைத்தியம் நான் எப்படி பார்க்க போறேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிற தேவன் பரிபூர்ண சுகத்தை தரணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ஜெபிப்பேன். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். படித்துவிட்டு புதிதாக கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். சங்கீதம் 20:4 அவர் உன் மன விருப்பத்தின்படியே தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொன்னவர் அதை நிறைவேற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.